மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. விஜய் தாவேக தலைவர் விஜய் பாண்டிச்சேரியில் இன்னைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் அவருடைய பிரச்சாரம், அந்த பக்கம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்கே பெரம்பூர்ல திருத்தப்பட்ட அந்த படிவத்தை கொடுத்துருக்காரு, தாக்கல் பண்ணியிருக்காரு. பிரமாண பத்திரத்தில் நிறைய குழப்பம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. வயசு இங்கே ஒரு வயசு போட்டிருக்காரு, 51 வயசுன்னு. திருச்சியில் 52 வயசுன்னு போட்டிருக்காரு. தாக்கல் பண்ண 4 நாளில் ஒரு வயசு கூடிருச்சு, இங்கே ஒரு வயசு குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்ட பிறகு அதெல்லாத்தையும் திருத்தி வழக்கை மறைச்சிருந்தாரு, அது தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதையெல்லாம் மாற்றி, ஏன்னா ரிஜெக்ட் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இங்கே அவருடைய தேர்தல் முகவராக இருக்கிற, நேரடி முகவராக இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர் சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் அவர் தாக்கல் நடந்துச்சு, அந்த பக்கம் அவர் பிரச்சாரம் தாவலக்குப்பம் பகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வேட்பாளர் யாருன்னே அவருக்கு தெரியல. அவருடைய கட்சி வேட்பாளர் யாருன்னு அவருக்கு தெரியல. அது அங்க பாஜக சார்பாக செல்வம்னு ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் பேரை கரெக்டா குறிப்பிட்டு அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனா பக்கத்திலே நின்றுட்டு இருந்த அந்த ராமு, அவர் தான் அந்த வேட்பாளர் போல இருக்கு. ராமு சொல்லுங்கன்னா அப்ப ராமுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சுக்கிட்டு ராமுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் நிதானத்துல இருந்தாரா இல்லையா, அல்லது ஏன் விஜய் போகிற இடங்கள் எல்லாம் இப்ப வேட்பாளரை மறந்துடுறாரு? உதாரணத்துக்கு பெரம்பூர்ல தாக்கல் பண்ணாரு. தாக்கல் பண்ணிட்ட பிறகு அவருக்கு அங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அவருக்கு பிரச்சாரம் பண்ணி முடிச்ச உடனே நேரடியா அப்படியே கொளத்தூர் பகுதிக்கு போனாரு. முதலமைச்சர் நிற்கிற தொகுதி அது. மு.க. ஸ்டாலினை எதிர்த்து பாபுன்னு ஒருத்தர் நிற்கிறாரு. பிஎஸ் பாபு ஏற்கனவே திமுக இருந்தவர் தான். அது ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, ஏதோ என்ன இழவலா இருந்ததுன்னு தெரியல, அந்த துரத்தி விட்டாங்க. அப்புறம் அதிமுக போனாரு, அங்கேயும் அந்த துரத்தி விட்டாங்க. இப்போ தாவேக்கல அடைக்கலமா இருக்காரு. அவர் பேசும்போதே தெரியும் ரவுடி பையன் மாதிரி தான் இருப்பாரு. அவருடைய அந்த ஆட்டிடியூடு, அன்னைக்கு கூட பாருங்க வெள்ளிவாகத்துல பண்ண தப்பு எல்லாம் தாவே காட்டி பாட்டில் அடிச்சதெல்லாம், இவர் ஏதோ பெரிய இவன் மாதிரி பெரிய வீராவேசம் பேசுற மாதிரி இந்த ஆறடி எருமையை நம்பி சில வார்த்தை சொன்ன உடனே ஆதவே சொல்றான், ஐயோ அண்ணே நிப்பாடுங்கண்ணே, பூரா சிக்கிட்டானுங்க நம்ம ஆளுங்க, நம்ம பசங்க தான் அடிச்சிருக்கானுங்க, இதை பத்தி பேச வேணாம் சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் அந்த விஎஸ் பாபுன்றவர் தான் கொளத்தூர்ல இவர் நானே பொறுக்கி தேடி எடுத்தேன்னு சொன்னார் இல்லையா, தேடி எடுத்த வேட்பாளர்னு அந்த வேட்பாளர் பேரே மறந்துட்டார். எங்க முதல் நாள் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண அடுத்த ஸ்பாட்டிலே வேட்பாளரை மறந்துட்டு அங்க பிரபுன்ட்டார். அப்படி ஒரு வேட்பாளர் அங்க இல்லை. அதனால அப்போ என்ன நிதானத்துல இருந்தா நமக்கு தெரியாதுங்க. ஏதோ ஒரு மயக்கத்துல இருக்காரு விஜய், தொடர்ந்து மயக்கத்துல இருக்காரு. அது ஒரு அந்த ரசிக குஞ்சுமணியில் அட்ராசிட்டியை பார்த்து மயங்கி இருக்காரா, அல்லது வேற ஏதாவது மயக்கத்தில் இருக்காரா, புரிய மாட்டேங்குது நமக்கு. எனிவே விஜய் இந்த நபர் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன தகவல் வெளியில வருதுன்னா, இதுவரை நாம நார்த் இந்தியாவில் இருக்கிற வடக்கன்ஸை தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப தமிழ்நாட்டிலையும் ஒரு தருதல கூட்டம், தற்குறி கூட்டம் இருக்குன்னு விஜய் என்கிற இந்த தற்குறி தலைவன் வெளியில வந்தவர் தான் எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. ஒரு நடிகனை பார்ப்பது தப்பு இல்லை, வேடிக்கை பார்க்கலாம் தப்பு இல்லை, கோஷம் போடலாம், ஆரவாரம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா பைத்தியக்காரத்தனங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, முட்டாள்தனங்கள், ரொம்ப மோசமான செயல்பாடுகள் தான் அது தொடர்ச்சியா விஜய் வெளியில வரும்போதெல்லாம் நடக்குது. விஜய் போகிற இடங்கள் எல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அவர் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாலே இன்னைக்கு எத்தனை பேர் என்ன ஆக போறாங்க தெரியலையே, எத்தனை பேர் அடிப்பட போறாங்க, எத்தனை பேர் சாக போறாங்க தெரியலையே, எத்தனை பேர் மாட்டிக்க போறாங்க தெரியல, என்னென்ன வழக்கு வரப்போகுதுன்னு தெரியலையன்ற மாதிரி ஒரு பதட்டம். இது வரைக்கும் எந்த கட்சி ஆரம்பித்தும் இந்த மாதிரியான கோமாளித்தனங்கள், இந்த மாதிரியான மோசமான விஷயங்கள் நடந்ததே கிடையாதுங்க. இதற்கு முழுக்க காரணம் யாருன்னு நினைக்கிறீங்கன்னா 100% இதற்கு காரணம் விஜய் தான். ஏன்னா தன்னுடைய ரசிகர்களை தன் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு தெரியல அவருக்கு. நிஜமா அவருக்கு ஒன்றும் தெரியல, அல்லது அவர் கூட இருக்கிற தடிமாட்டு முண்டங்களுக்கும் தெரியல. சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும், முன்னாடியே அதெல்லாம் நம்ம அவங்கள கட்டுப்பாடா வைக்கணும். இந்த முட்டாய், அதாவதுன்னா பட்டிக்காட்டான் முட்டாய் கடையை முறைச்சு பார்த்த கதையா விஜய் ஏதோ பெரிய கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் ஒரு நடிகன், அவ்வளவுதான். எந்த விதத்திலையும் இதுவரை மக்களுக்காக அது ஒரு சின்ன பைசா கூட, சின்ன புல்ல புடிங்கி போட்டதே கிடையாது. ஓசிலேயே எல்லாத்தையும் மங்களம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், ஏற்கனவே சினிமாவில் கோடியா சம்பாதிச்சவர், அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றதும் சம்பாதிக்க தான். இப்போ அந்த பல கோடிகளை வேட்பாளர்கள் மூலமா வசூல் பண்ணி வச்சிருக்காரு. அவர் போய் இந்த தவளக்குப்பம் பகுதியில பிரச்சாரத்துக்கு போறாரு. அங்க போகும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா கீழே விழுந்து பல பேர் அடி வாங்குறான். இதுல ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்னன்னா, திருச்சியில பிரச்சாரத்துக்கு போனார். அவர் திருச்சியில பிரச்சாரத்துக்கு போனப்ப அங்கே இவர் வண்டி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவங்களுக்கு முன்னாடி போன ஒரு 2 வீலர்ல ஒரு பெண்மணியும் ஒரு ஆளை டக்குன்னு 2 வீலர் சாஞ்சிருது. இவர் உடனே பார்த்துட்டு லிப்ட்ல இருந்து அப்படியே அந்த வண்டி லிப்ட் தான் வச்சிருக்காங்க,
டக்குன்னு இறங்கி ஓடி போய் அவங்க கிட்ட போயிட்டு பாக்குறா, அந்த அம்மா கன்னத்தை கிள்ளி, அந்த காட்சிகள்லாம் நீங்க வந்து ஈஸியா கேப்சர் பண்ணி, ஆஹா எப்பேற்பட்ட கடவுள் பாடுறா, உடனே டக்குன்னு வண்டி விழுந்து இறங்கிட்டாரு, எப்பேற்பட்ட ஆள் பாரு அப்படின்னு அவரை கொண்டாடினாங்க. ஆனா அது பூரா ஸ்கிரிப்ட் நாடகம்னு இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு போறாரு. போகும்போது இந்த தற்குறி தண்டங்க இருக்குல்ல, இந்த தரிகட்ட முண்டங்க டூ வீலர்லயே விரட்டிட்டு வருது. அப்படி வரும்போது மீடியா வாகனம் ஜீப் மேல கேமராமேன் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாகனத்துக்கு நடுவுல வரும்போது இந்த வண்டியும் போகுது, விஜய் வண்டியும் போகுது. நடுவுல வந்தவங்க ஒரு வண்டி ஸ்கிரிட் ஆகி உளுந்து 4-5 வண்டி ஒன்னோட ஒண்ணு மோதி பல பேர் உழுந்தானுங்க, அடிபட்டானுங்க. இன்னைக்கு சிலர் அதுல படுகாயம் அடைந்திருக்கிறாங்கன்னு தகவல் வருது. இது கண்ணு முன்னாடி நடக்குது. அப்போ அந்த வேன் நிக்கல, விஜய் இறங்கி வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கல. அப்போ இது விபத்து, நிஜமா நடந்த விபத்து. இதுக்கு விபத்துக்கு காரணம் தற்குறி தண்டங்க, தற்செயல் நடந்த விபத்து இல்ல. இது ஏற்கனவே இது மாதிரி வந்தா ஊந்து வாருவோன்னு இந்த முண்டங்களுக்கு தெரிஞ்சாலும் தரிகட்ட முண்டம், மண்டையில எந்த மசாலாவும் இல்லாத முண்டம் போய் கீழே வந்து அடிபட்டுது. விஜய்க்கு என்ன இதுல இருக்குன்னா, இது அவன் வந்து வாரனா எனக்கு என்ன இருக்கு, நாம திட்டமிட்ட ஸ்கிரிப்ட் கிடையாது. திருச்சியில இறங்குனது திட்டமிட்ட ஸ்கிரிப்ட். அங்க கூட்டம் வராத அளவுக்கு பவுன்சர்ஸ் ஆல்ரெடி செட் பண்ணிட்டானுங்க. 2 பேர் உழுவாய், இவர் போய் தூக்கி விடுவாரு. இவன் நிஜமாவே கீழே வந்து ரத்த காயம் அடிபட்டு இருக்கானுங்க. அங்க போய் நின்று தூக்க முடியாது. ஏன்னா இவர் அதெல்லாம் செய்யறதுக்கு பழக்கம் தெரியாது. இது திட்டமிடாத நடந்ததுனால அங்க வண்டி நிக்கல, போயிட்டு தெரியுதா. இதுல இருந்து விஜயனுடைய பித்தலாட்டம், போலித்தனம், ஏமாத்து வேலை, அயோக்கியத்தனம், மொள்ள மாதிரித்தனம் தெரியுதா. இதுதாங்க விஜய். ஒரிஜினல் விஜய் எங்கேயுமே வர்றது இல்லைங்க. ஒரிஜினல் விஜயே கிடையாது, எல்லாம் நடிகன் தான். 24 hours 24/7 கிடையாது, 48/7 நடிப்பு மட்டும் தான் தெரியும். தூங்கும் போதும் நடிப்பு மேக்கப் போட்டு தூங்குவார் போல இருக்கு. நடிக்கும் போது அதே மாதிரிதான், கேமரா முன்னாடியும் சரி, வெளியில வந்தாலும் சரி, வேன்ல ஏறினாலும் சரி, காருக்குள்ள ஏறினாலும் சரி, கை கொடுக்க கிட்ட வந்தா கண்ணாடி ஏத்திப்பார். உடனே சில பேர் முட்டு கொடுத்தாங்க. இந்த முட்டு கொடுக்குற மூதவிகள் சிலதெல்லாம் இருக்கு. இளநீ வாங்கி குடிச்சாராம். அண்ணா இளநீ வாங்கி குடிச்சிடாத அண்ணா, அதுல ஏதாவது கலந்துருவானுங்க, உயிருக்கு ஆபத்தாயிடும். அதுவே ஸ்கிரிப்டுப்பா, அது பூரா நாடகம், செட்டப் செல்லப்பாஸ் பல பேர் இருக்கா. அவன் திட்டமிட்டு இளநியை கொடுப்பாரா, ஸ்டாப் போட்டு கொடுப்பாரா, உறிஞ்சி குடிப்பாராம். அவரு ஏற்கனவே பவன் கல்யாணம் வந்து அவர் ஏரியால பண்ணிட்டாரு. படத்துல எல்லாம் சீன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரிஜினல் அங்க அப்படியே காப்பி அடிக்கிறது. பவன் கல்யாணம் பார்த்து காப்பி அடிப்பாரு, ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து காப்பி அடிப்பாரு. சுயமா அறிவு கிடையாது இல்ல விஜய்க்கு. தற்குறிக்கு அது எங்க இருக்கும் அறிவு? எவனையாவது பண்ணிருப்போம், அதை வச்சு காப்பி அடிக்கிறது. ராகுல் காந்தி பண்ண மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்றது. சொந்த அறிவே சுத்தமா கிடையாது. இந்த எழுதி கொடுக்குற தற்குறி தண்டம் ஜானவரக சாமியா இருந்தாலும் சரி, எழுதி கொடுக்குற எவனா இருந்தாலும் சரி, உருப்படியா எந்த ஊருக்கு போறாரு, அந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பேசணும், அதை ஒழுங்கா எழுதி கொடுங்க. எழுதி கொடுக்க தெரியலன்னா இந்த ஆள் அசிங்கப்படுத்தாதீங்க. சுயமா அறிவும் கிடையாது விஜய்க்கு. எழுதி கொடுக்கறத ஒழுங்கா படிக்கவும் தெரியாது, தப்பா படிக்கிறது, பேரை மறந்துடுறது. திருச்சியில போனாரு, ஒரு வேட்பாளர் பேர் கூட சொல்லல. இனிமே திருச்சி பக்கமே ஒரு போறது கிடையாது. அதோட முடிஞ்சுது. அந்த வேட்பாளர் தாக்கல் பண்ணதோட சரி, திரும்பி அந்த தொகுதிக்கெல்லாம் போக மாட்டாரு. அவ்வளவுதான், க்ளோஸ். அந்த மக்கள் நீங்க பார்க்கவே முடியாது. திருச்சி கிழக்கு மக்கள் விஜய் அன்னைக்கு ஒரு நாள் உங்க தொகுதியில வந்து சும்மா சுத்தினா இருப்பாருங்க. இப்ப ட்ரோன் காட்சியெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா காட்டினா சாயம் வெளுத்து போகுது. அங்க கூட்டமே இருக்கிறது இல்ல. இவனுங்க 300 ரூபாய் கொடுத்து கூப்பிடுறானுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துற கம்பெனிகள் கிட்ட எல்லாரும் ரெண்ட் ஹையர் கத்துட்டானுங்க. இந்த 6 அடி எருமை நிறைய பணம் வச்சிருக்குது, மாமனார் சொத்து நிறைய வச்சிருக்குது. அப்புறம் ஜானவரி சாமி நிறைய பேர்ட்ட வசூல் பண்ணி வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் வச்சு இவங்க என்ன பண்றதுன்னா 300 ரூபாய், தலைக்கு 300 ரூபாய் பிளஸ் வந்து ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் உனக்கு சர்வ் பண்ணப்படும். 2 மணி நேரம் தான் உனக்கு டைம். காலையில வரீங்க, அண்ணன் வரார், எம்எல்ஏ. இது எப்படி தெரியுமா, டிவிக்கு அவங்க வேட்பாளர்கள்னு சொல்றது இல்ல, டிவிக்கு எம்எல்ஏஸ். இப்பவே எம்எல்ஏ ஆயிட்டானுங்களாம். அப்படிதான் அதுக்குள்ள குரூப்ல போட்டு இன்னைக்கு பூரா இணையம் பூரா அது வந்துருச்சு. அப்ப இவனுங்க தண்ணி வச்சு அவர் கூட்டம் சொல்றது ஃப்ராடுத்தனம், அயோக்கியத்தனம், முள்ள மாதிரித்தனம். நீயும் எல்லா கட்சி மாரி காசு கொடுத்தா கூட்டுற. அப்ப நீயும் மாற்று கட்சி கிடையாது, நீயும் மாற்றத்துக்கான ஆள் கிடையாது, நீ கொள்ளடி தான் வந்திருக்க. அதான கரெக்ட். அப்ப உன்னை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எப்படி நம்புறது? சோ சூழல் வந்து இப்படிதான் இருக்கு. விஜயினுடைய இந்த பாண்டிச்சேரியில போலீஸ் செய்த மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டே ஆகணும். அங்க வந்து பாண்டிச்சேரி காவல்துறை பல இடங்கள்ல அந்த தொண்டர்கள், அந்த ரசிக குஞ்சுமணிகளை லட்டியால பொழந்திருக்கு. செய்யணும்ன்ற நான், அடிக்கணும்ன்ற நான். அப்ப கூட இதுங்களுக்கு புத்தி உரைக்காது. ஏன்னா கார் மேல தப்புறானுங்க, வேன் மேல ஏறுறானுங்க, ஜம்ப் பண்ணி உழறானுங்க, மலர் தூரன் நடு வண்டிக்கு நேரா போய் நிக்கிறானுங்க. மூளை பூரா செத்து போச்சுங்க, செயலிழந்து போச்சு, பூரா மென்டலுங்களா இருக்கிறானுங்க.
மரம் மண்டைகளா இருக்கானுங்க, அறிவு கட்ட தற்கூரியா இருக்கானுங்க. குடும்பத்தை நினைக்கிறது இல்ல, அப்பா ஆத்தால நினைக்கிறது இல்ல. இவ்வளவு தூரம் நம்ம 5-20 வயசு வரையும் வளர்த்துருக்காங்களே, சோறு போட்டிருக்காங்களே, அந்த குடும்பத்துக்கு அப்பா அம்மாவுக்கு நம்ம கொஞ்சமாவது உழைச்சி அது அவங்கள காப்பாற்றுவோம் எந்த எண்ணமும் இல்லை. அந்த நடிகனை பார்க்க வந்து ஊழ்ந்து சாவுறது. செத்தா இவன் வருவானா? வரமாட்டான். ஏன்னா அந்த சின்ன பையன் விக்னேஷ் செத்து போனானே, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலங்க இவன். அப்புறம் இவனை எப்படி நம்புறீங்க? 41 பேர் குடும்பத்தை எதனா செஞ்சானா ஏதாவது அவன் குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னானா? அவங்கள வர சொல்லி இவர் ஆறுதல் படி அனுப்புறாரு. விஜய் எந்த காலத்திலும் தேரமாட்டான் அரசியல்வாதியாக நான் சொல்றேன். ஏன்னா இந்த அரசியல் வியாதி பிடிச்சா அப்படி பைத்தியமா அலையிறானுங்க, மென்டலா இருக்கானுங்க, மரகாண்டவனா சுத்திட்டு இருக்கானுங்க. அதனால போலீஸ் என்ன பண்ணிச்சு, பாண்டிச்சேரி போலீஸ்னா அடி வெளுத்துச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, எவன் வண்டி எல்லாம் விரட்டிக்கிட்டு போதும் சிக்கன வண்டி சாவியெல்லாம் பிடிக்கிட்டாங்க. 2 வீலர் சாவியெல்லாம் போலீஸ் பிடிக்கிட்டு போயிடுச்சு. நல்ல பிளான். இதுவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி காவல்துறை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தா, ஆஹா பாத்தீங்களா திமுக அரசு ஒடுக்குது, பிதுக்குது, நசுக்குது, எங்களை தடியடி பண்ணிட்டாங்க, திமுக எங்களை கண்டு பயப்படுது, கொந்தளிச்சிருப்பான் ஒருத்தன். இந்த 6 அடி எருமை அது ஒரு பக்கம் கொந்தளிச்சு கத்திருக்கோம், மென்டல் மாதிரி கத்திருப்பான். இன்னொரு பக்கம் விஜய மைக்க பிடிச்சி காட்டு கத்தல் கத்திருப்பான். பாத்தியா போலீஸ் அராஜகம் அப்படின்னு இருப்பான். ஏன் போய் சொல்லு, பாண்டிச்சேரியில அடி கண்டு முன்னாதான தடி எடுத்து அடிக்கிறானுங்க போலீஸ், சாவியெல்லாம் புடின்னு போயிட்டாங்கல்ல. ஏன்னா அங்க சொல்ல மாட்டார். இவர் தூக்கத்துல ஏஞ்சா கூட திமுக தீய சக்தி இது மட்டும் தான் மண்டையில வரும் மசாலாக்கு. 4ஆம் தேதிக்கு மேல இருக்குடி உனக்கு, 4ஆம் தேதிக்கு மேல இருக்கு. ஏன் விஜய்க்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கு இதெல்லாம் காரணம். விஜய் என்கிறவன் ஆபத்தானவன். ஒரு ஆபத்தான அரசியலுக்கு அவர் முன்னெடுக்கிறார். ஜென்சி கூட்டத்தை தப்பா வழி நடத்துறார். அவர் நடிகரா இருக்கட்டும், இன்னும் 100 படம் கூட நடிக்கட்டும், அது பத்தி பிரச்சனை இல்லை. இல்ல முழுசா அரசியல் கத்துக்கிட்டு நேர்மையான அரசியல் பண்ண வரட்டும், போலித்தன அரசியல் பண்ணக்கூடாது. ஏதோ இவன் வந்ததுனால தான் மாற்றம் பெருசா நடக்க போகுதுன்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்கல்ல, இதுதான் அயோக்கியத்தனம்ன்றது. இதை கட்டமைக்கிறது காசு கொடுத்து கட்டமைக்கிறானுங்க. எந்த அரசியல் கட்சியும் அப்படி செய்யலங்க அந்த வேலையை. எல்லா அரசியல் கட்சியும் கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆளை கூப்பிடுவாங்க, காசு கொடுப்பாங்க, குவார்டர் பாட்டில் கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க. ஆனா எங்கேயும் இந்த மாதிரி தறிகட்ட கூட்டத்தை பார்க்கவே முடியாது. இப்படி எவனும் வண்டி மேல எகிரி குதிச்சு பார்க்க முடியாது. பேரிகார்டை ஒட்டச்சுக்கிட்டு கீழே ஊண்டா கூட ஏறி அவன் மேலே மிதிச்சு அவனை நச்சுக்கு கொல்ல மாட்டான். எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலும் நடக்கிறது இல்லை. ஒரே ஒரு கூட்டத்தில் நடக்குது, தற்கொலை கூட்டத்தில் மட்டும்தான் நடக்குது. அதனாலதான் இவன் ஆபத்தானவன், இவன் வந்து சமூகத்துக்கு கேடானவன், இவனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றது. எங்க நின்னாலும் விரட்டி அடிங்க. தற்குறியா இருக்கிற தலைவரே தப்பா இருக்கான போது இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் வந்து எந்த காலத்திலும் உங்களுக்கு பயன் தர மாட்டார். உங்களுக்கு அரசியல் தெரியாது, எதுவுமே தெரியாததுக்கு முன்னாடியே தன்னை ஒரு பெரிய அரசியல் தலைவர் மாதிரி அவங்க சுத்தி திரிகிறாங்க. அதை நம்பாதீங்க. ஆபத்தானவர்களை விரட்டி அடிப்பது அவங்களுடைய நோக்கம். குறிப்பா அந்த 6 அடி எருமை வில்லிவாக்கத்துல அவன் வாங்குற அடி இருக்குல்ல, அந்த வாக்குகள் மூலமா வாங்குற அடி இருக்குல்ல, இனிமே அவனுக்கு அரசியல் ஆசையே வரக்கூடாது. அந்த வெளுங்க வில்லிவாக்கம் மக்கள் குறிப்பா. ஏன்னா பொய்யா பேசுறாங்க. பெற்ற தாயை கூட வியாபாரம் பண்றாங்க, பெற்ற தாயை கூட வாக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா எப்படி செத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பரப்பிட்டு இருக்கான். அது வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு. ஆனா கூச்ச நாச்சமே இல்லாம பல்ல காட்டிட்டு போறான். சில இடங்கள்ல உண்மை முகம் வெளியில வருது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தை இருந்தா அம்மா விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றான். டேய் நீ நிக்கிறது தாவேக்காடா, தகவல் வெத்து கழகத்துல இருக்க, தற்குறி கழகத்துல இருக்க, உனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் வேற. ஏன்னா மண்டை பூரா தப்பா இருக்கு. சோ எனிவே விஜயனுடைய பாண்டிச்சேரி லட்சணம் அதுதான். இன்னொரு விஷயம், இவர் தெளிவாக இந்த முறை இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் பெருசா பண்ண போறதில்ல. பெரம்பூருக்கு இனிமே போறதே கிடையாது. அதே மாதிரி திருச்சி கிழக்குக்கு இனிமே போறதே கிடையாது. மற்ற ஊர்களுக்கு ஏதாவது ஒரு ஊர்ல போனால் அதிசயம். வந்து விட்டார், இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டாரு, 4 நாள் 5 நாள் ஓய்வு எடுப்பாரு. அவரால் முடியாது. பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணாரு, 5 நாள் ஓய்வு எடுத்தாரு. இப்ப பாண்டிச்சேரி பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு, 5 நாள் ஓய்வு எடுப்பாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊர் போவாரு, அங்க ஒரு 5 நாள் ஓய்வு எடுப்பாரு. சென்னையிலே மறுபடியும் திருப்பி ஏதாவது ஒரு ஊருக்கு வருவாரு. புசிக்கு வராரான்னு தெரியாது, வேற எங்க என்ன பண்ண போறாரு தெரியல. பனையூர் பண்ணையாருக்கு இதுதான் வேலை. பண்ணையார் தனத்தோடு தான் இருப்பாரு. அவர் வேற எந்த மாற்று விஷயத்துக்கும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இனிமே அவரை நம்புனீங்கன்னா நம்புகிற அனைவருமே வீணா போறவர் தான். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா, இந்த தற்குறி தண்டங்கள் ஏன் அவர்களை தற்குறி நம்ம சொல்றோம்னு சொன்னா, பல பேர் வந்து விஜயண்ணாக்கு ஓட்டு போலன்னா சோத்தை வச்சு என் குடும்பத்தை கொண்டுருவேன்னு சொன்னது ஒரு பொண்ணு. அதே மாதிரி விஜயண்ணாக்கு ஓட்டு போலன்னா வந்து விஜயண்ணாவை விட எனக்கு விஜயண்ணா தான் பிடிக்கும், புருஷனை பிடிக்காதுன்னு சொன்னது. அப்புறம் என் புருஷனை விட விஜயண்ணாவுக்கு பிடிக்கும்னு சொன்னது. நான் வந்து அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா கூட இருப்பேன், உங்களுக்கு என்னடா வந்ததுன்னு சொன்னது. என் புருஷனோட வந்து விஜயண்ணா தான் பிடிக்கும்னு கக்கன்னு சிரிச்சது கேவலமா.
அந்த பொம்பளை எல்லாம் பொம்பளையான்னு தெரியல எனக்கு, அந்த பொண்ணெல்லாம் பொண்ணுதானான்னு தெரியல. இவர்களை எல்லாம் கேவலமாக வந்து ஒரு வார்த்தை வச்சு பேசினாரு பொன்ராஜ் அவர்கள். அவர் பேசுறது எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் என் புருஷன் கூட 10 முதல் ஒரு விஜயனாவே நினைச்சிட்டு இருப்பேன்னு ஒருத்தி சொன்னான். அப்ப அதுக்கு பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இப்படிப்பட்ட தற்குறி முண்டங்களை எல்லாம் அடையாளப்படுத்தின விதத்துல விஜய் உண்மையிலேயே தான் மிகச்சிறந்த தற்குறி என்பதை அடையாளப்படுத்தியிருக்காரு. அவர் காமிச்சதுனால அவரை போலவே அவரை பின்பற்றுகிற பல பேரை, பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான அந்த லட்சணம் மிகுந்த இந்த தற்குறிகளை அடையாளம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இவர்கள் எல்லாம் ஆட்டம் எல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னா அதிகப்படியா போனா இன்னும் ஒரு 18 நாள் 17 நாள் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் பூரா சாயம் வெளுத்துரும். அப்புறம் எவன் எங்க போய் ஒளிய போறான்னு தெரியாது, ஓடி ஒளிஞ்சிருவானுங்க. ஆதவ் வந்து டேராடூன், நாகாலாந்து, மிசோராம் அந்த பக்கம் ஓடி போயிருவான். ஏன்னா அவன் லாட்டரி, சுரண்ட லாட்டரி அங்க பண்றான். அவனும் அந்த தொகுதியில் இருக்க மாட்டான், ஓடி போயிருவான். அவனை நம்பினாலும் இதான் உங்களுக்கு நிலைமை. அவன் காசு கொடுக்குறான். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஓட்டு எனக்கு போடுங்கன்னு காசு கொடுப்பதையும் காசு வாங்குவதையும் ஊக்குவித்த கேவலமான பிறவிதான் விஜய். அதுக்காகவே அவர் மேல கிரிமினல் வழக்கு தேர்தல் கமிஷன் எடுத்தால், நினைத்தால் எடுக்கலாம், அதுக்கு ஒரு வழக்கே போடலாம். ஆனா தேர்தல் கமிஷன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க வந்து கைப்பாவியா இருக்காங்களோ டவுட் இருக்கு. பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த பாண்டிச்சேரியோட லட்சணம், பாண்டிச்சேரியில இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. காசு கொடுத்து ஆளை கூட்டியிருக்காங்க, 300 பேர் 300 ரூபாய் காசு கொடுத்து ஆளை கூட்டுறாங்க அப்படின்னு இந்த வாட்டி வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. வேட்பாளரை மாத்தி சொல்லல, மாத்தி சொன்னது ரீசன் என்னன்னா எஜமான விசுவாசம். பாஜக அடிமை தானே விஜய். அப்ப எஜமான விசுவாசத்தோட அங்க போய் பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கேன். இதுதான் அவர் செஞ்ச விஷயம். வேற எந்த வேட்பாளரையும் அடையாளப்படுத்தல, பேர் படிக்கல. இத்தனைக்கும் பாண்டிச்சேரியில மொத்தம் 30 வேட்பாளர் நிக்கிறாங்க. அதுல 2 ஏதோ கூட்டணி கட்சிட்டு ஏதோ ஒரு உப்மா கட்சிக்கு கொடுத்திருக்காரு. மீதி 28 பேர் இவருடைய ஆட்கள் பொறுக்கி போட்டாராம். பாதி பேர் பாஜக காரன், மீதி பேர் அதிமுக காரன். அங்க கட்சியில கஷ்டப்பட்டு தொண்டனா, அதாவது ரசிகனா இருந்து வந்தவன் எவனுக்கும் சீட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு லட்சணத்தில் உள்ள விஜய் அங்க வேற எந்த வேட்பாளர் பெயரையும் படிக்கல. படிக்கிறது கூட உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்கிறேன். உன்னை நம்பி, உன் மூஞ்ச நம்பி வந்திருக்கான், கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் பேரை நீ சொன்னா அவன் அதை வச்சுன்னு ஓட்டுக்கிட்டு கேட்க மாட்டானா? அதற்கு சொல்வதற்கு கூட விஜய்க்கு நேரம் இல்லைங்க. ஏன்னா கை கால் நடிகிச்சு டக்குன்னு. மனுஷனுக்கு தான் அந்த 3 மணிக்கு தாண்டிச்சுனாவே இருப்பு கொள்ளாது இல்ல, டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவார்ல. அதெல்லாம் தொடர்ச்சியா அங்க நடந்தது. இனிமே பாண்டிச்சேரி பக்கம் திரும்பவே மாட்டார், அவ்வளவுதான். இதோட தேர்தல் பரப்புரை முடிந்தது, நிறைவு பெற்றது. இனிமே வந்து அவருடைய பித்தலாட்ட கண்ணீரும் கம்பளியுமா நீலி கண்ணீர் வடிக்கிற நாடகங்கள் வீட்டுக்குள்ள வந்து வீடியோ மூலமாக அரங்கேறும். அதெல்லாம் விரைவில் நம்ம பார்க்க போறோம். இன்னும் பல விஷயங்கள், பல கேலி கூத்துகள் நிறைய நடக்க போகுது. பல அட்ராசிட்டிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தாவேகாவுடைய அந்த தகவல் வெத்துக்கழக இந்த வேட்பாளர்கள் பண்ற கேலி கூத்து விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஒன்னொன்னா நடந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கு. பொறுத்திருப்போம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு அது பெரிதும் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.